வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, சோசியல் மீடியாவில் கடந்த சில நாட்களாகவே நம்ம பாக்கியராஜ் அவருடைய மருமகளை பத்தி நிறைய செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்ஸ்டாகிராம் பதிவில் நம்ம பாக்கியராஜுடைய மகன் சாந்தனு அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல தன்னுடைய மனைவியை பத்தி நிறைய விஷயம் பேசியிருக்காரு. என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் சாந்தனுடைய மனைவிக்கு அந்த நோய் எல்லாம் இல்லைங்க. இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்ட சாந்தனு அவர்கள், பாக்கியராஜுடைய மகனும் நடிகருமான சாந்தனு அவர்கள் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. இந்திய திரையுலகின் திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்படுவர் தான் இயக்குனர் நடிகருமான பாக்கியராஜ். அவரது மகன் சாந்தனும் தமிழ் சினிமாவில் நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். கடந்த 2008ஆம் ஆண்டு வெளியான சக்கரகட்டி படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். தானு தயாரிப்பு, ஏஆர் ரஹ்மான் இசை என பெரிய எதிர்பார்ப்போடு இந்த திரைப்படம் வெளியானது. பாக்கியராஜுடைய மகன் கலைப்புழு தானுவின் மகன் இயக்கம், ஏஆர் ரஹ்மானின் இசை என படம் தரமாக இருக்கும் என்று நினைப்போடு படம் பார்த்த ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமே மிஞ்சியது. படத்தில் தேறியது என்றால் ஏஆர் ரஹ்மான் இசை மட்டும்தான். வெளியான பாடல்கள் தான். அதே சமயம் டாக்ஸி பாடல் சாந்தனு நடனமும் பலரையும் கவர்ந்து மக்கள் மத்தியில் இவர் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்காக இந்த பாடல் மட்டும்தான் மக்கள் மத்தியில் நிறைய பேசப்பட்டது. இதற்கிடையே சாந்தனு முதலில் அறிமுகமான இந்த சசிகுமார் இயக்கத்தில் வெளியாக மெகா பிளாக் பஸ்டர்பான சுப்பிரமணியம் படம் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெய் நடித்த அழகர் கேரக்டர் தான் சாந்தனு நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் தானு தயாரிப்பு என்பது பெரிய ஃபேனர் என்பதால் சக்கரக்கட்டிக்காக சுப்பிரமணியபுரத்தை மறுத்தார் பாக்கியராஜ் அவர்கள். ஒருவேளை சுப்பிரமணியபுரம் படத்தில் அறிமுகமாகியிருந்தால் சாந்தனுவின் சினிமா பாதை வேறு மாதிரியாக இருந்திருக்கும் என்பதுதான் உண்மையான நிகர்சனம். சக்கரக்கட்டி படத்திற்கு பிறகு அவர் நடித்த எந்த திரைப்படமும் ஓடவில்லை. அவரது நடிப்பில் கடைசியாக ராவணகோட்டம் வெளியானது. விக்ரம் சுகுமாரன் இயக்கம் என்பதால் கண்டிப்பாக அந்த படம் பெரும் திருப்புமுனையாக ஏற்படுத்தும் என்று சாந்தனு நம்பினார். ஆனால் அந்த படமும் சாந்தனுக்கு மிகப்பெரிய ஒரு படு தோல்வியாக அமைந்தது. சாந்தனு பிரபல தொகுப்பாளினி கிக்கி விஜயை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அவர்களது திருமணத்திற்கு நடிகர் விஜய் தான் தாலி எடுத்து கொடுத்தார். இவரது திருமண வாழ்க்கையும் சுகமாக போய்கொண்டிருந்தது. இந்த நிலையில் சாந்தனு வெளியிட்டிருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதாவது அந்த வீடியோவில் வீட்டுக்குள் நுழையும் சாந்தனு எடுத்த பொருளை எடுத்து இடத்திலேயே போட்டு விடுகிறார். எதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறார். ஆனால் சிக்கியோ சாந்தனு கண்டிப்பாக போடும் பொருட்களை குப்பை போடும் இடங்கள் சுத்தமாக செய்து சரி செய்திருக்கிறார். அந்த வீடியோவை பகிர்ந்த சாந்தனு, என் மனைவிக்கு ஓசிடி சுத்தத்தை எதிர்பார்க்க நோய் எல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு முரண்பாடான ஜோடி, அவ்வளவுதான் என குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாந்தனு அவர் வெளியிட்டிருந்த வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.